தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட. கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஜனவரி 2000. பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு பொதுக்குழு கூட்டம் பிற்பகல் மணிக்கு நடைபெறும். கடந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கைக்கு ஏற்படுத்தல். புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்தல். பிற அலுவல்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. உறுப்பினர்களுக்கு அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயாரிக்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். தொலைபேசி துறை. பண வசதி செலுத்த முடியும். இது குறித்து செய்ய வேண்டுமென கோரி நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க. ஒப்பந்தப்புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி ஒப்பந்த புள்ளிகள் தொழில்நுட்ப நிறுவனங்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. செய்யப்படும் மணி வரை வங்கி வரைவோலையாக இணைக்கப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். உயிர் இழந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்று கொண்டிருந்த போது காவல்துறை வழக்கு பதிவு. நேரில் பார்த்தவாறு விவரிக்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். விவாதத்திற்கு ஆற்றிய உரை. பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நலத்திட்டங்கள் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஊரக வளர்ச்சி அடைவதற்காகத்தான் தமிழக அரசு ஊராட்சி அமைப்புகளுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பார்க்கும்போது சொல்ல முடியாது. இந்த அரசு பொது வசதிகளை கல்வித்துறையை இந்த ஆண்டு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விடைபெறுகிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. வெற்றி. ஸ்டார்ட். 1. தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் பொதுக்குழு கூட்டம் சனவரி திங்கள் 10ஆம் நாள் பிற்பகல் 4 மணிக்கு சென்னை சேத்துப்பட்டு கூட்டுறவாளர் மாளிகையில் நடைபெறும். கடந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கைக்கு ஏற்பளித்தல். புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்தல். பிற அலுவல்கள் எவையேனும் இருப்பின் அவையும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. வங்கி செயலாளர் ரத்தினம் உறுப்பினர்களுக்கு அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயாரிக்க. 2. சமீபத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கான தொலைத்தொடர்பு கட்டணங்களை குறைத்தும் உள்ளூர் அழைப்புகளுக்கான கட்டணங்களை உயர்த்தியும் தொலைபேசித்துறை மாறுதல்களை செய்து அறிவித்துள்ளது. பணவசதி மிக்க பெரிய நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ளும் கட்டணங்களை எளிதாக செலுத்த முடியும். நடுத்தர மக்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு பெற்றுள்ள தொலைபேசி இணைப்பிற்கான கட்டண உயர்வு அவர்களை
பாதிக்கும் என்பதால் இது குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரி ஓய்வூதியர் சங்க செயலாளர் மனோகரன் தினமணி நாளேடு ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்க 3 தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தனது செயல்பாடுகளை தொழில் ரீதியாக கணிப்பொறியில் மாற்றி அமைக்கும் பணிக்கு தகுந்த நிறுவனத்தை நியமனம் செய்ய முடிவெடுத்துள்ளது. இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் பதிவு பெற்ற தொழில்நுட்ப நிறுவனங்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. 6 மாத காலத்தில் இப்பணியை முடித்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் நிறுவனங்களின் தொழில்நுட்ப மற்றும் ஆலோசனை செலவு விவரங்கள் ஆராயப்பட்டு இறுதியாக நிறுவனம் தேர்வு செய்யப்படும். ஏப்ரல் திங்கள் 5ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரை மேலாண்மை இயக்குனரால் ஒப்பந்த புள்ளிகள் பெறப்படும். முன்வைப்புத் தொகை ரூபாய் 10,000 வங்கி வரைவோலையாக இணைக்கப்பட வேண்டும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க 4 சுற்றுலா பேருந்து புளிய மரத்தில் மோதியதில் 3 பயணிகள் உயிர் இழந்தனர். காயமுற்ற பயணிகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செங்கோட்டையிலிருந்து மதுரை சென்று கொண்டிருந்த போது விருதுநகர் அருகில் சக்கரத்தின் அச்சு முறிந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிக வேகமும் காரணம் என்று தெரிய வருகிறது. காவல்துறை ஆய்வாளர் மூர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். விபத்தை நேரில் பார்த்தவாறு விவரிக்க ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 3இல் 1 பாகம் படிக்கப்படும். Ten seconds. 5 seconds. Get ready. Start. தமிழக ஆளுநர் உரையின் மீது சட்டமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து மாண்புமிகு முதல்வர் ஆற்றிய உரை. பேரவைத் தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் உரையின் மீது நடைபெற்ற இந்த விவாதத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது மேலான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஜனநாயக நாட்டில் மக்கள் நல திட்டங்கள் அவ்வப்போது தீட்டப்பெற்று செயல்படுத்தப்படுகின்றன. ஆனால் அவற்றின் பயனை அனைத்து மட்டத்திலும் உள்ள மக்கள் பெறுகிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக ஒரு உறுப்பினர் தனது சந்தேகத்தை இங்கே தெரிவித்தார். அதை தீர்த்து வைக்க வேண்டியது எனது கடமை என்பதா? ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முக்கியமாக ஊரக வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு ஆகிய நல்ல நோக்கங்களை அடைவதற்காகத்தான் தமிழக அரசு 3 அடுக்கு ஊராட்சி அமைப்புகளுக்கு திட்டங்களை நிறைவேற்ற தேவையான அதிகாரங்களையும் நிதியையும் அளித்துள்ளது. மக்கள் நலனை மையமாக கொண்டதும் அவர்களே நேரடியாக பங்கு பெறக்கூடியதுமான நமக்கு நாமே என்ற திட்டமும் அண்ணா மறுமலர்ச்சி திட்டமும் செயல்படுகின்றன. இவை மக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உலக நாடுகளை பார்க்கும்போது நமது நாடு இயற்கை வளங்களிலோ மனித ஆற்றலிலோ குறைவானது என்று சொல்ல முடியாது. அப்படியிருந்தும் மற்றவர்களைப் போல நாம் முன்னேறாததற்கு என்ன காரணம்? இதை சிந்திக்கும் போதுதான் மக்களை சாதி, மதம், இனம் என்று பிரித்து வைத்திருப்பதும் சமுதாய நல்லிணக்கம் குறைந்திருப்பதும் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டைகளாக நமக்கு தெரிகின்றன. இவற்றை போக்கி சாதிபேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கும் பொருட்டு இந்தியாவிலேயே முதன்முதலாக இந்த அரசு சமத்துவபுரங்களை அமைத்து வருகிறது. இங்கே அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் நட்புணர்வுடன் நல்லிணக்கத்துடன் குடிநீர், மின்சாரம், சமுதாய கூடம் போன்ற பொது வசதிகளை பகிர்ந்து கொண்டு வாழ்கிறார்கள். அடுத்து கல்வித்துறையை பொறுத்தவரை கல்வி அறிவு அனைவரும் பெற்றிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடக்க கல்வி இயக்கம் தொடங்கப்பட்டு அதனையொட்டி விழிப்புணர்வு முகாம்கள் நடைபெறுகின்றன. இவற்றில் கல்வியில் அக்கறை கொண்ட கிராம சபையினர், ஆசிரியர்கள், மக்கள் நல பணியாளர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவார்கள். இவர்களது ஒத்துழைப்புடன் அனைத்து சிறார்களையும் பள்ளிகளில் முழுமையாக சேர்ப்பதற்கு இந்த முகாம்கள் பயன்படுத்தப்படும். அத்துடன் கட்டாய கல்வி சட்டம் இந்த ஆண்டு நடைமுறைக்கு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பள்ளி சிறார்களின் உடல் நலம் பேணி காப்பதற்கான வாழ்வொளி திட்டம் செயல்படுகிறது. இதன்படி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று மாணவர்களை பரிசோதிப்பார். இவை அனைத்து மக்களுக்கும் பயன்படுபவை என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஸ்டாப்.